சட்டமன்றத்தில் பாமகவினர் வெளிநடப்பு செய்திருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷிடம் கேட்கலாம். ராஜேஷ், முழு விவரங்கள். ஷாம், வணக்கம். பாமகவினர் 10.5% வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து பேரவையில் அவர்கள் கோரிக்கை வைத்து பேசியிருந்தார்கள். குறிப்பாக பாமக சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய ஜி.கே. மணி இதில் இருந்து பேசும்போது அவர் பேசியிருந்தார். மாநில அரசுக்கு அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கான அந்த உரிமை என்பது இருக்கின்றது. எனவே அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அறிவிக்க வேண்டும் என்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அறிவிக்க வேண்டும், வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். இது தொடர்பாக முதலமைச்சரும் பதிலளித்திருந்தார். இப்போது பாமக எந்த கூட்டணி இருக்கிறீர்கள் அனைவருக்கும் தெரியும். அவர்களிடம் வலியுறுத்தி சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த கூறுங்கள். நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் மட்டும்தான் தனி இடஒதுக்கீடு வழங்க முடியும். இல்லை என்றால் பீகார் போல தனி இடஒதுக்கீடு நீக்கப்பட்டுவிடும் என்றும் முதலமைச்சர் கூறியிருந்தார். இந்த நிலையிலே ஜி.கே. மணி தொடர்ந்து தங்களுக்கு பேச வாய்ப்பு வழங்கவில்லை என்றும் தங்களுடைய கோரிக்கை நீண்ட நாள் கோரிக்கையாக இருப்பதாகவும் இது தொடர்ந்து நிலுவையிலே இருக்கக்கூடிய காரணத்தால் அருந்ததியர்களுக்கு மட்டும் உள் ஒதுக்கீடு எப்படி கொடுத்தீர்கள், அதே போல பெரும்பான்மை சமூகமான வன்னியர்களுக்கும் வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து பேச முற்பட்டார். ஆனால் தொடர்ந்து பேசுவதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. எனவே அதனை கண்டித்து நான் வெளிநடப்பு செய்கிறேன் என்று சொல்லி அவர் தற்போது வெளியே வந்திருக்கின்றார். தொடர்ந்து அவர் வெளியில் முற்பட்ட போது அமைச்சர் சிவசங்கரும் எழுந்து தொடர்ந்து அவர் பேசினார். தற்போது வன்னியர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எம்பிசி 20% இடஒதுக்கீடு அதிலே பெரும்பான்மையானவர்கள் பயன்பட்டு வருகிறார்கள். நீங்கள் சொல்வது போல 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தால் அது வன்னிய சமூக மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். அவர்கள் அதிகமாக தொடர்ந்து படிப்பிலும் வேலை வாய்ப்பிலும் பயன்பெற முடியாத சூழல் ஏற்படும். எனவே திமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட 20% இடஒதுக்கீடு தான் சரியானது, அதுதான் தொடர்ந்து இருக்க வேண்டும் எனவும் அமைச்சர் சிவசங்கர் கூறியிருந்தார். இந்த நிலையிலே தான் தற்போது தங்களுக்கு பேசுவதற்கே போதுமான நேரம் கொடுக்கவில்லை, தங்களுடைய கோரிக்கை ஏற்கப்படவில்லை என்பதை கண்டித்து பாமக தலைவர் சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய ஜி.கே. மணி தற்போது வெளிநடப்பு செய்து வெளியில் வந்திருக்கின்றார்.